12:30 மேல எங்கேயாவது டிரான்சாக்ஷன் வட்டி கொடுக்குறாங்கன்னா நம்ம அங்க கூர்ந்து நம்ம கவனத்தை செலுத்தணும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது வந்து பேங்கை விட ரொம்ப ஓல்டஸ்ட் கான்செப்ட் நிதிங்கிறது. இதை பரஸ்பர சகாய நிதி, அதனால பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இப்ப நிதின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ஸ்மால் சேவிங்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்காக இது உருவாக்கினது தான் நிதி. தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மிக பெரும் தொழிலதிபரும் மிகச்சிறந்த கொடையாளரும் ஆன்மீக செம்மலுமான திரு நாராயணி கார்த்திகேயன் அவர்களிடம் நம்ம வந்து பேட்டி கண்டுட்டு வரோம். நீங்களும் நிறைய அவங்களை பத்தி பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டோம். இப்போ நீங்க வந்து நாராயணி நிதி லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல வந்து நிதி நிறுவனம் வச்சு நடத்திட்டு வரீங்க. நிறைய பிரான்ச்சஸ், இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு அதை செயல்பட்டுட்டு வரீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிதி நிறுவனம் அப்படின்னா அந்த நிறைய பேர் நிதி நிறுவனங்கிற பேர்ல வந்து ஆரம்பிச்சு நிறைய நிதி மோசடி பண்ணி நிறைய மக்களோட பணத்தை ஏமாத்திட்டதாகவும், அந்த நிதி நிறுவன அதிபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்க இவ்வளவு காசை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துது. இதெல்லாம் நிறைய பார்க்கும்பொழுது ஒரு நிதி நிறுவனத்தை ஒரு மக்கள் நம்பும் வகையான ஒரு நிறுவனமாக மாற்றி அவங்ககிட்ட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில அந்த நம்பிக்கையை வந்து நீங்க மக்கள்கிட்ட எப்படி ஏற்படுத்துறீங்க? அதாவது மேடம், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு மக்களுக்கு, ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், சேர்மன். எங்க நிறுவனத்திலேயே நான் மேனேஜிங் டைரக்டரா இருந்தேன். இப்போ சேர்மனா இருக்கேன். 10 வருஷம் நான் மேனேஜிங் டைரக்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் எனக்கு வந்து ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி கூலிங் பீரியட் இருக்கணும். நான் வந்து 2 இயர்ஸ் கேப் இருக்கணும் எனக்கு. அந்த நேரம் என்னுடைய மூத்த சகோதரர் ஒரு மேனேஜிங் டைரக்டரா வந்தாரு. நிறுவனத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து திரும்ப போர்டில் அகைன் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி திரும்ப நான் உள்ள வந்து போர்டில் என்னை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேர்மனாக இருக்கேன். இப்போ இந்த சட்டத்திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல திட்டம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நிறைய வந்து நம்ம வந்து பிரான்ச்சஸ் வந்து எடுத்த உடனேயே ஒரு நிதி நிறுவன கிளையை துவங்கி ஒரு ஆஃபீஸை போட்டு முதல் 3 வருஷத்துக்கு நம்ம வந்து பிரான்ச் ஓபன் பண்ண கூடாது, முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. இது ஒரு பாயிண்ட். 3 ஆண்டு காலம் நாம வந்து ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்ல ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை எடுத்து நல்ல பேர் எடுக்கணும் ஃபீல்டில். மக்கள் நம்மளை நம்பணும். அந்த மக்கள் வந்து முதலீடு செய்யணும். நம்ம அந்த முதலீடு பணத்தை வச்சு ஆஸ் பர் ரூல்ஸ் படி கடன்களை கரெக்டாக கொடுக்கணும். அந்த கடன்களை வசூல் பண்ணணும். நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சு முதல் 3 ஆண்டுகள் நிறைய மெம்பர்ஸை சேர்த்து, அதாவது உறுப்பினர்கள்னு சொல்லுவோம் நிதியில், அந்த வாடிக்கையாளர்களை நிறைய சேர்த்து அதுக்கப்புறமா 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நம்ம இந்த நிறுவனம் வந்து லாப நோக்கில் வரணும். அதுக்கப்புறமா 3 ஆண்டுகளுக்கு மேலே வித்தின் டிஸ்ட்ரிக்ட், நான் சொல்றது 3 ஆண்டு காலம்க்கு பிறகு மாவட்ட அளவில் எந்த மாவட்டத்துல உங்களுடைய தலைமை அலுவலகம் இருக்கோ அந்த மாவட்டத்துக்குள்ள 2 கிளை நீங்க பிரான்ச் போடலாம். இது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ், நிதி ரூல்ஸ். இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நிதிக்குன்னு ஒரு ரூல் ஃப்ரேம். இவ்வளவு வாடிக்கையாளர்கள் இருக்கணும், இவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ல சொல்றேன். அது வந்து என்னன்னா, இதை நீங்க பண்ணணும். இது சட்டத்திட்டம். இது 2 கிளைகளை நீங்க போடலாம். அந்த 2 கிளைகளை போட்ட பிறகு ஒரு 5-6 ஆண்டு காலம் அது எப்படி தொடர்ச்சியா லாபத்துல வருதாங்கிறத பார்க்கணும். அங்க பப்ளிக்கோட வரவேற்பு எப்படி இருக்கு, டெபாசிட்ஸ் எப்படி வருது, அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்றாங்களா, நம்ம கொடுக்குற கடன்களை அவங்க பெறுவதற்கு தயாரா இருக்காங்களா, ஜொல்லோன். எங்களை நிதி பொறுத்தளவுல எல்லாமே சேஃப்டி. லோன் கொடுக்கறதுல சேஃப்டி, பக்கா சேஃப்டி. நகை கடன் கொடுக்கலாம், எகைன் டெபாசிட்ல அவங்க 80% வரைக்கும் கடன்கள் வாங்கிக்கலாம், மார்ட்கேஜ் லோன் வாங்கலாம். இது 3 சேஃப்டியான லோன். இன்னைக்கு பேங்க்ல தான் செய்யறாங்க. நீங்க பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன், இந்த மாதிரியான ஒரு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது.
இதெல்லாம் கவர்மெண்ட் நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. கிடையாது. லிமிட்டட் தான் நிதிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட். அதான் நான் நேத்தியே சொன்னேன், 60% மட்டும்தான் பேங்க்குக்கும் நமக்கும் கணக்கு பண்ணி ஒரு 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 டிராயிங் பாத்தீங்கன்னா 60 to 70% இது பேங்க், இது ஒரு சப்ஜெக்ட். அப்போ அந்த 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் நாம பொறுமையா இருந்து நிறுவனத்தை நல்ல முறையில லேர்ன் பண்ணி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசாங்கத்திடம் ஃபார்ம் அப்ளை பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல அப்ளை பண்ணி அவங்க அதை ஸ்க்ரூட்னி பண்ணி அவங்க கேட்குற கொரிஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் அதை சால்வ் பண்ணதுக்கு பிறகு நீங்க எத்தனை கிளைகள் வேணுமோ அத்தனை கிளைகளை அவங்க பரிந்துரை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் முன் அனுமதி பெறாமல், மத்திய அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி பெறாமல் நீங்கள் வெவ்வேறு கிளைகள் ஓபன் பண்றதுக்கு முடியாது. இது சட்டத்திட்டம். இப்ப நாராயணி நிதி பொறுத்தளவுல எங்களுக்கு ஒரு 135 பிரான்ச் லைசன்ஸ் இருக்கு. அதுல 80 கிளைகள் ஓபன் பண்ணிட்டோம். எல்லாமே ப்ராப்பர் பர்மிஷன், ப்ரேயர் பர்மிஷன் முன்னாடியே வாங்கிட்டோம் பர்மிஷன்ஸ். அது இல்லாம பண்ண மாட்டோம். இது முக்கியமான ஒண்ணு, இதை கடைபிடிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து டெபாசிட் கலெக்ஷன் சென்டர், டெபாசிட்டுக்கு ஏஜென்ட் நியமிக்கிறது, இன்சென்டிவ் கொடுத்து ஏஜென்ட் நியமிக்கிறது, நிறைய விளம்பரங்களை பண்றது, எக்கச்சக்க விளம்பரங்களை பண்றது, இதெல்லாம் ரூல்ஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இது வந்து கவர்மெண்ட் சட்டத்திட்ட சொல்லியிருக்காங்க. இதை நாம ஃபாலோ பண்றோம். அப்ப இந்த மோசடிகள் நடக்கிறது இருக்கு நான் சொல்றேன். இது வந்து ஒரு படிப்படியா வரேன். அப்போ இது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வங்கிக்கும், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கும் நிதி நிறுவனத்திற்கும் வங்கி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் கொடுக்குறாங்களோ அதை விட 2% அதிகமாக கொடுக்கும். இதுதான் நிதி ரூல்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே போல என்பிஎஃப்சிக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும் அதிகபட்சம், அதாவது 12.5 வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கு. பட் இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. பேங்கே 6 தான் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம 8 கொடுக்கலாம். பேங்க் 8 கொடுத்தா நம்ம 10 கொடுக்கலாம், இவ்வளவுதான். ஆனா எப்படி பார்த்தாலும் 12% மேல ஒரு என்பிஎஃப்சி வட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா சற்று அந்த இடத்துல கவனிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். இது முடியாது, ஏன் முடியாத விஷயத்தை ஏன் பண்றாங்க? இது ஒரு 12:30க்கு மேல எங்கேயாவது டிரான்சாக்ஷன் வட்டி கொடுக்குறாங்கன்னா செத்த நம்ம அங்க கூர்ந்து நம்ம கவனத்தை செலுத்தணும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இவங்க எப்படி அந்த வருவாயை ஈட்டுவாங்க, நமக்கு எப்படி இதை ரீபேமெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு சட்டத்திட்டம். நிதியை பொறுத்தளவு ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதலீடு செய்த 6 மாசத்துக்கு நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்தால் 3 மாசத்துக்கு கஸ்டமர் வந்து ஒரு பணத்தை 1 லட்சம் டெபாசிட் போடுறாங்க, 1 கோடி டெபாசிட் போடுறாங்கன்னா முதல் 3 மாசத்துக்கு நீங்க வந்து அந்த டெபாசிட்டை வந்து உறுப்பினர் வந்து ப்ரீ க்ளோஸே பண்ண முடியாது. எடுக்க முடியாது. இந்த எஃப்டில எல்லாம் போடுறது வந்து அவங்க எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. அது வங்கியில, என்பிஎஃப்சில, இதுல நிதியில இந்த ரூல் கிடையாது. அது ஒரு சேஃப்டி. 3 மாசம் கழிச்சு 6 மாசத்துக்குள்ள அவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ரூல்ஸ்லயும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கிளீனா. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் ஆகுது. இது வந்து எப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால் சேவிங்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்காக இது உருவாக்கினது தான் நிதி. இது வங்கியை விட பழமையான ஆக்ட். இது வந்து பேங்கை விட ரொம்ப ஓல்டஸ்ட் கான்செப்ட் நிதிங்கிறது. இதை பரஸ்பர சகாய நிதி, அதனால பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்ப நிதின்னு சொல்லுவாங்க. நிதின்னு வந்து ஸ்டேட்டஸ் இருக்கணும். அந்த ஸ்டேட்டஸை நீங்க வாங்கினாதான் இவர் எலிஜிபிள். கெசட்ல போடணும். நான் சொன்னேன் இல்லையா, பில் பாஸ் பண்ணணும்னு, அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். இப்ப மத்திய அரசாங்கம் நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அது வரவேற்கிறோம் நாங்க. இப்பெல்லாம் வந்து மோசடி நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னாக்க, நான் அதுக்கு நேற்று சொன்னேனே, அதாவது ஒரு சின்ன உதாரணம். இப்போ நாராயணி நிதி லிமிடெட் சேர்மன் கார்த்திகேயன், எனக்கு 500 பேர் 600 பேர் பணியாற்றுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 80 கிளைகள் இருக்கட்டும். நான் வந்து நல்லவன், தான தர்ம காரியங்கள் பண்றேன், தனவான், நிறைய வந்து ஏழைகளுக்கு உதவி பண்றேன், அவங்கள படிக்க வைக்கிறேன், இவங்கள படிக்க வைக்கிறேன், மருத்துவத்தை படிக்க வைக்கிறேன், கோ சம்ரட்சணை பண்றேன், வந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு எங்க நிறுவனத்துல முதலீடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா அது என் பர்சனல். இதெல்லாம் நான் செஞ்சுட்டா பப்ளிக் வந்து முதலீடு பண்ணிடுவாங்களே, பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது.
அது மாதிரி செஞ்சு நம்ம முதலீடை வாங்கி இப்படி செஞ்சு இப்படி பண்ணினோம்னு சொன்னா தட் இஸ் ராங் ப்ராக்டிஸ். எனக்கு என்னமோ அதுல உடன்பாடு இல்லை. அப்போ அந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களால விளம்பரங்களே இது பண்ண மக்கள் வந்து அவங்களோட பேராசையால இந்த மாதிரி போட்டு இழக்கிறாங்க. விளம்பரங்கிறது அப்புறம் நான் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல அந்த நிதி நிறுவனம் இது மாதிரி ஏமாறுறது சொல்ல அதுக்கு சொல்றேன் நான். அதாவது நான் இப்பதான் வரேன். அதாவது என்னன்னா, நிறைய பர்சனலா வந்து தான தர்மங்கள் பண்றாங்க, இவங்க நல்லவங்க, சமூகத்துல இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் எங்க இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆஹா இவர் நல்லவர், வல்லவர், நாலு தெரிஞ்சவர், இவர் வந்து பெரிய நல்ல மனசு உள்ளவர், யார் போனாலும் கஷ்டம்னு போனா ஹெல்ப் பண்ணுவாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு, பசுமாடு வளர்க்குறாரு, இப்போ கோ சம்ரட்சணை பண்ணி நிறைய எல்லாருக்கும் ஃப்ரீ பால் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த கம்பெனில நம்ம முதலீடு பண்ணலாம், இது ஒன்றும் நல்ல கம்பெனி, ஒரு கிராமத்துல தான் வாழ்றாரு, ரொம்ப எளிமையானவர், நல்ல படித்தவர், நல்ல குடும்பம், நல்ல பேக்ரவுண்டு, யாரை கேட்டாலும் இவங்க நல்ல ஃபேமிலிங்கிறாங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை வச்சுட்டு, அந்த ஒரு செய்தியை வச்சுட்டு பப்ளிக் முதலீடு பண்ணணும்னு நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, அவசியமும் இல்லை. பப்ளிக் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அவங்க பார்க்க வேண்டியது நிறுவனம் எத்தனை ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2. அங்க ஊழியர்கள் எல்லாம் திறமை வாய்ந்தவர்களா. பாயிண்ட் நம்பர் 3. தொடர்ச்சியா லாபங்கள் இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நிறுவனத்திற்கு என்ன அசட் இருக்கு, மூலதனம் என்ன இருக்கு, பைட கேபிட்டல் என்ன இருக்கு, ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டை உட்காந்து பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணணும். அதை பார்த்ததுக்கு பிறகு சரி நான் வந்து ஒரு 2 பேர்கிட்ட விசாரிக்கணும், இத்தனை ஆண்டு காலமா நீங்க 10 ஆண்டு காலமா 5 ஆண்டு காலமோ இது 15 வருஷத்து கம்பெனி, இத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து முதலீடு செஞ்சிருக்கீங்க, எப்படி குறிப்பிட்ட நேரத்துக்கு பணம் வருதா, உங்களுக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்கன்னா எஃப்டியில் வந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்களா, கஸ்டமர் வந்து எப்படி சர்வீஸ் எப்படி இருக்கு, என்னைக்காவது பணம் லேட் பண்ணியிருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா, அதுல ஏதாவது திணறல் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சில மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதே, அது தப்பு. முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணா அவங்க வந்து அதிக முதலீடு, அதிக வட்டி வருது, கவர்ச்சிகரமான விளம்பரம் வருதுன்னு சொல்லி போனாக்க அசல் நிறுவனத்துக்கு லாபம் ஓடிப்புட்டாங்க கம்பெனி அப்படின்னு சொன்னா, அசல் நிறுவனத்துக்கு லாபம் வந்த வரைக்கும், கொடுத்துருக்க வரைக்கும், பெற்றுக்கொண்ட வரைக்கும் வட்டி பெற்றவருக்கு லாபம், தட்ஸ் ஆல், பெற்றவருக்கு லாபம், அவ்வளவுதான். அதனால இது பொறுத்தளவுல முதலீடு அப்படிங்கறது பொறுத்தளவுல நிறுவனத்தை நல்லா பார்க்கணும், நிறுவனத்துடைய கட்டமைப்பை பார்க்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா பார்க்கணும், எப்படி டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அடுத்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும், புக்கு இருக்கும், அந்த புக்கில் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷமா தலைமை அலுவலகம் எங்க இயங்கிட்டு இருக்கு, இவங்க எப்படி அசட்ஸ் எல்லாம் கம்பெனிக்கு எப்படி அசட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க, நான் சொல்றது கம்பெனிக்கு சொல்றேன், வந்து கம்பெனிக்கு அசட்ஸ் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, வந்து நல்ல திறமையா ரன் ஆகுதா அப்படிங்கலாம் நம்ம வந்து அது மாதிரி கடன்கள் வந்து இவங்க என்ன மாதிரி கடன்கள் கொடுத்துருக்காங்க, அந்த கடன்கள் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா, என்பிஏ இல்லாம இருக்கா, நான் பர்ஃபார்மிங் அசட் இல்லாம இருக்கா, நிறுவனம் நல்ல லாபமா போயிட்டு இருக்கா, அதே மாதிரி எத்தனை கிளைகள் தமிழ்நாட்டில் இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிளைகளை நாங்கள் போட முடியும், 1000 பிரான்ச் இல்லை தமிழ்நாட்டில் போடலாம், தமிழ்நாடு போட முடியாது, அதுனா வேற ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இப்போ வங்கி மாதிரி இந்தியா பூரா பேன் இந்தியாலாம் போட முடியாது. ஸோ இது ஒரு கட்டுக்கோப்புகள் நிறைய இருக்கு. அது போல வெரி சிம்பிள், இதெல்லாம் உங்களால பார்க்க முடியலையா, இதுக்கெல்லாம் எனக்கு முதலீடு பண்றது, இதெல்லாம் பண்ணவா, நான் இதெல்லாம் பார்க்கணுமா, அதெல்லாம் கெசட்ல போட்டிருக்கா, கெசட் சர்டிஃபிகேட் இருக்கா, சென்ட்ரல்ல வந்து பில் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ண கம்பெனியா, அது பார்லிமெண்ட் மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியா அப்படின்னா கண்ணை மூடிட்டு போடலாம். அதுல நாராயணி நிதி இந்தியாலே ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட நிதி, இந்தியாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கம்பெனி தான் இப்படி இருக்கு, அதுல நாங்களும் ஃபர்ஸ்ட்ங்கிறதுல பெருமையா சொல்லிக்கிறோம். நாராயணி நிதி லிமிடெட் பொறுத்தளவுல இன்னைக்குன்னு இல்லை, நாங்க 13-14 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன் ஃபியூச்சர் நான் தான் சொன்னேனே, 50 ஆண்டு காலத்துக்கு ஏஐ டெக்னாலஜி வந்தாலும், எந்த டெக்னாலஜி வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது, எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது. மேபி கவர்மெண்ட் பாலிசியை நிதி நிறுவனத்துக்கு மாத்தினா அப்ப நாங்க எங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுக்கும் தயாரா இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல கவர்ச்சிகரமா வட்டி கொடுக்குறாங்க,
எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு நிறைய மெயின் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஃபோர்ஸ் என்னன்னா பல கிளைகள் இருக்கு. அது வந்து பெரிய சப்போர்ட். ஓகே, நீங்க சொன்ன அந்த நிதி நிறுவனம் அந்த குறித்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க சொன்னபடி எல்லா ரூல்ஸ் படி அந்த பாராமீட்டர் கரெக்டா ஃபாலோ பண்றதால மேலும் கரெக்டா 100% நாராயணி நிதி பொறுத்தளவுல சந்தேகமே இல்லை. 180 என்ன இன்னும் 200 300 கடுமையான ஃபாலோ அப். நாங்க வந்து எங்களுடைய அதிகாரிகள் எங்களுடைய ஒவ்வொரு இடத்துலயும் சென்டர்ஸ் பயங்கரமா இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து எந்த தவறுகளும் கிளையில பண்ண முடியாது. பக்கா செக்யூர்டு டெக்னாலஜி எல்லாமே நாங்க முன்னாடி நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். அதனால எங்களுக்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு எங்களுடைய ரிசர்வ் என்ன டர்ன் ஓவர் பிசினஸ் ஒரு 50,000 கோடி டர்ன் ஓவர் பிசினஸ் வந்தாக்க அப்ப நாங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லாமே அப்பப்போ என்ன பைடோ கேபிட்டல் தேவைப்படும் எல்லாத்துலயும் வல்லுநர்களை வச்சு சிறந்த ஆலோசகர்களை வச்சு எனக்கு தெரிஞ்ச எஃபோர்ட்ஸையும் போட்டு பை காட் கிரேஸ் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட நிறுவனம் வந்துட்டு இருக்கு. இது வந்து 1000 கிளைகளை சந்திக்கும், நிறைய பிரான்ச் வரும். இது அடுத்த தலைமுறை நல்லா போகும், எந்த சந்தேகமும் இல்லை. நிறுவனம் வங்கிக்கு காம்படிஷனா இன்னைக்கு ஒரு சில ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பு சார். இப்போ நம்ம அடுத்ததா உங்களுடைய தாய் தந்தை பெயர்ல வந்து பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை ஆரம்பிச்சு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த மருத்துவமனை ஆரம்பிச்சது நோக்கம், அதுல என்ன மாதிரியான சேவைகள் நீங்க வழங்கிட்டு? அதாவது எனக்கு வந்து ஆக்சுவலா மருத்துவமனையில இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க ஊர் கும்பகோணம், அங்க சாரதா நினைவு மருத்துவமனைன்னு அந்த நாள்ல அந்த ஒரு பில்டிங் வந்து ஒன்று சேல்ஸுக்கு வந்தது, என் வீடு பேக் சைடு. அப்போ அந்த பில்டிங் நான் அந்த சாரதா நினைவு மருத்துவமனையில போய் எனக்கு உடம்பு சரியாயில்ல ஒரு 50 ரூபாய்க்கு போய் ஊசி போட்டு வந்துருவேன், உடனே சரியாயிடும். ரொம்ப அப்போ அந்த பில்டிங் வந்து சேல்ஸுக்கு வரும்போது அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னடா இது வாங்கி நான் என்ன பண்ண போறேன் இதை அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் சரி ரைட்டு பார்த்துட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு இந்த பில்டிங் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இதை நம்ம ஒரு மருத்துவமனையா பண்ணி நம்ம எங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட்ல இருந்து இதை ஏன் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன செலவாகும், ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு இதுக்கு என்ன செலவாகும், இது என்ன மாதிரி இது நல்ல டாக்டர்ஸுக்கு நல்லா இது பண்ணி ஏழை மக்களுக்கு இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சர்வீஸோட பண்ணுவோம், குறைந்த கட்டணத்துல. இலவசமா பண்ண முடியாது, கட்டணம் குறைஞ்சு லாப நோக்கு இல்லாம மினிமமா வச்சு இதை வந்து நல்லா கொண்டு வருவோம்னு சொல்லி இன்னைக்கு அந்த மருத்துவமனையை நாங்க நிறுவி பாத்தீங்கன்னா விசாரா எலைட்னு சொல்லிட்டு ஒரு லேப்ரோஸ்கோபி எண்டோஸ்கோபி 2 அனெக்ஸ் பண்ண ஒரு மிஷின், ஆர்த்தோ மிஷின், பக்கா ஆபரேஷன் தியேட்டர், அந்த ஹாஸ்பிட்டலே புதுப்பிச்சு இன்னைக்கு வந்து டிஜிஓ ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எமர்ஜென்சி டாக்டர், அதுக்கப்புறமா எம்எஸ் படிச்ச டாக்டர்ஸ், யூராலஜி, நியூராலஜி, ஹார்ட், கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்தா உடனே அட்டன் பண்றதுக்கு, ஆக்சிடென்ட் கேசஸ் இமீடியட்டா அட்டன் பண்றதுக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஃபாரன்சிக் மெடிசன். ஆமா ஆமா ஆமா. அதே போல மருத்துவமனையில எங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம். அந்த மெடிக்கல் ஷாப்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனே அந்த பெயினை அரெஸ்ட் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆக்சுவலா அது பர்ச்சேஸ் காஸ்ட் அவ்வளவு கிடையாது, 15,000க்குள்ளதான் இருக்கும். நாங்க அதை 35,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிலாம் விற்கல, 2,000-3,000 லாபம் வச்சு வித்துருப்போம், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயம். 50,000 ரூபாய்க்கு அதை போடுவாங்க, நாங்க அதெல்லாம் பண்ணல. மெடிசன்ஸ்ல நல்ல லாபம், நாங்க அதெல்லாம் செய்யல. பிராண்டட் மெடிசன், லோ மார்ஜின். பிராண்டட் மெடிசன் தான் எங்க கிட்ட, லோ மார்ஜின் தான், மினிமம் மார்ஜின் தான், பெரிய லாப நோக்கெல்லாம். லோக்கல் மெடிசன்ஸ் வாங்கிட்டு பிராண்டட் மெடிசன் காஸ்ட் போடுவாங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்டா இருக்கும் எங்க இதுல. அனாவசியமா அட்மிஷன் போட மாட்டோம். சும்மா தலைவலி வருது, ஒரு இன்ஜெக்ஷன் போட, மூக்கு சளி இருக்கு, இடுப்பை வலிக்குது, அவன் ஏதோ கீழே விட்டானா அவனை போய் அட்மிஷன் போடுறத தேவையில்லை. நோயாளிகள் வந்தாக்க அவங்கள வந்து அந்த இடத்துல இந்த இடத்துக்கு அட்மிஷன் தேவையா, இது போடணுமா, வீட்டுல இருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, அட்மிஷன் போட்டா அனாவசியமா பணம் செலவு பண்ணணுமே, இதெல்லாம் நாங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சோசியல் காசு. இப்போ இருக்கிற நிறைய மருத்துவமனைகள் வந்து வணிக நோக்கில், லாப நோக்கில் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி கொடுக்கறது, அது மூலமா நிறைய சம்பாதிக்கிறது. பேராசைகள் இல்லைன்னு சொல்லிட்டேனே, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, நான் எளிமை, எனக்கு பேராசைகள் இல்லை. அப்படி சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லை. ஒரு பெரிய விஷயம். அத மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க உருவாக்கி. ஆமா, எங்க ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எப்போதும் கூட்டம் இருக்காது.
ஓ கூட்டம் இருக்கணும், ஃபுல் பண்ணணும், பெட் ஃபுல்லா ஃபுல் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடுவோம். ஓ 10 நாள் ஐசி யூனிட்ல போட்டு நாங்க பார்க்க வேண்டியதை ம் 2-3 நாள்ல பார்த்துருவோம். அனுப்பிடுவீங்க. என்ன காரணம்னா தேவையா என்ன, ஓகே. அவ்வளவுதான். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதை மட்டும் அனுப்பிடுவீங்க. கரெக்டா பண்ணிடுவோம். நாமினல் பிரைஸ். ஆமா ENT டாக்டர்ஸ் இருக்காங்க. Apart from that, you are doing so many service in your hospital also, right? ஆமா இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய நாங்க இந்த கேம்ப் எல்லாம் போடுவோம். ம் ஃப்ரீ கேம்ப் இதெல்லாம் போடுவோம். எங்க மதர் நினைவு நாள், ஃபாதர் நினைவு நாள், இதெல்லாம் வந்து அதுலலாம் கேம்ப் நிறைய போடுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நடக்கும். ம் ஒருத்தவங்க வருவாங்க, இவ்வளவுதான் பணம் இருக்கு சார், முடியலன்னு போன்றுவோம். சரி ஓகேன்றுவோம், பரவாயில்ல கட்டிட்டு போங்க, அதனால என்ன, பெரிய லாப நோக்கம்லாம் நாங்க பண்ணல. ம் ம் மினிமம் சார்ஜ் தான், ஒன்றும் பெரிய, நீங்க எங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம், அடுத்த ஹாஸ்பிட்டலை விட நம்ம ஹாஸ்பிட்டலை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், ம் ஃபுல் கேரண்டினா. அதெல்லாம் வந்து பக்காவா இருக்கு, என்னோட நேர் பார்வையில இருக்க ஹாஸ்பிட்டல். ம் ம் எந்த தவறும் அங்க நடக்கல, ம் சுகாதாரமா இருக்கும். ம் அங்க உள்ள ஒவ்வொரு ரூம்லயும் டாய்லெட் பாத்ரூம்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஓ கிளீன் அண்ட் நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள ஐசியூல நான் 5 பெட் தான் வச்சிருக்கோம். ம் ம் சூப்பர் மெயின்டெனன்ஸ், ம் குவாலிட்டி மெடிசன்ஸ், குவாலிட்டி ட்ரீட்மெண்ட். ம் நல்லா நம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கும்பகோணம் பேஷண்ட் மக்கள் சேரணும். கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். சந்தேகமே இல்லை. எங்க தேட்டருக்குள்ள வந்தாக்க நிறைய பேருக்கு ஃபேமிலியில சண்டை வந்துரும். ஓ என்ன காரணம்னா ஃபேமிலியோட வருவாங்க. ஒருத்தர் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவன் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அப்பதான் தெரியும் இவன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமா தெரிஞ்சிருக்காது. கும்பகோணம் ஒரு இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டாக ஒரு பெருமை மிக்க மாநகரமாக இதை கொண்டு வரதற்கு நான் பாடுபடுவேன்.